வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் மாதத்தில் இலங்கை சந்திக்கப் போகும் பொருளாதார சரிவு. முதலீட்டாளர்களை அச்சப்படுத்தும் செய்திக்கு ஜனாதிபதி அனுரவின் பதிலடி. ஈரான் போரினால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள வரிசை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முக்கிய அறிவிப்பு. யாழில் வீதியில் வீசப்பட்ட 6 மாத கரு. ஈவிரக்கமற்ற பெண்ணின் செயலால் அதிர்ந்து போன மக்கள். ரூபாய் 50 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருளுடன் முன்னாள் புலனாய்வு அதிகாரி உட்பட 4 கைது. கைதான பெண்ணிடம் 60 தோட்டாக்கள். மோட்டார் சைக்கிள் பாலத்தில் இருந்து விழுந்து தம்பதி படுகாயம். புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம். பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக யாழ் மற்றும் மட்டக்களப்பில் போராட்டம். தமிழ்ச் செல்வனை படுகொலை செய்ய ரகசிய தகவல். சூடுபிடிக்கும் சுரேஷ் சாலை விவகாரம் காலம் கடந்து வெளியாகும் தகவல். லாஃப் எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. வீட்டுக்கு வந்தவரை கொலை செய்த வீட்டு உரிமையாளர். இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். உயிரிழந்த மகளின் நினைவாக 47 குடும்பங்களுக்கு காணி தானம். இலங்கையில் நெகிழ வைத்த தந்தை. ஏப்ரல் மாதம் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என முதலீட்டாளர்களை அச்சப்பட வைக்க அரசியல்வாதிகள் முயல்கின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த வருடத்திலும் இவ்வாறு பல்வேறு மாதங்களை குறிப்பிட்டனர். ஆனால் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பொருளாதார பயணம் சுமூகமாக அமைந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வது தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரம் தொடர்பில் அவநம்பிக்கை இருக்கும் நாட்டில் எந்த முதலீட்டாளரும் முதலிட முன்வருவதில்லை. சாதாரண மக்களுக்கு பொருளாதார நன்மை சென்றடைய வேண்டும். இந்த வருடம் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க இருக்கிறோம். வீடற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும். டிட்வா சூறாவளி காரணமாக மேலும் 20,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. 6,000 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சுமார் 15,000 வீடுகள் மீளக்குடியேற உகந்தவை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமாக 51,000 வீடுகளை கட்ட வேண்டியுள்ளது. பாதைகளை அமைப்பதற்காக மாகாண சபைகளுக்கு 15,000 மில்லியனுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய வீதிகளை நிர்மாணிக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக மக்கள் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பதற்றமடைய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். இப்பொழுது கைவசம் உள்ள மொத்த எரிபொருள் கையிருப்பை கணக்கெடுத்து பார்த்தோம். எம்மிடம் எரிபொருட்கள் சுமார் 1 மாத காலத்திற்கு போதுமானதாக உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது 38 நாட்களுக்கு போதுமான அளவு பெட்ரோல் உள்ளது. டீசல் 35 நாட்களுக்கு போதுமான அளவும், விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் 47 நாட்களுக்கு போதுமானதாக அளவு கையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் களஞ்சியங்களில் உள்ள இருப்பு மற்றும் வரவிருக்கும் கப்பல்களின் கூட்டுத்தொகையை பார்த்தால் இனி ஒரு கப்பல் கூட வராவிட்டாலும் சுமார் 1 மாத காலத்துக்கு போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு எம்மிடம் உள்ளதெனவும் கூறியுள்ளார். மேலும் பெட்ரோல், டீசல் என சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளின் ஊடாக வருவதில்லை. அதற்கான காரணம் கப்பல் கட்டணங்கள் அதிக அளவில் அறவீடு செய்யப்படுவதால் ஆகும். நாம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெட்ரோல், டீசல் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நாம் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் கொரியா ஆகிய நாடுகளில் இருந்து இந்த எரிபொருட்களை பெற்றுக் கொண்டுள்ளோம். சமுத்திர பாதைகள் மூடப்பட்டாலும் எரிபொருள் இறக்குமதி செய்வதில் பாதிப்பு ஏற்பட போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதில் மட்டுமே பாதிப்பு ஏற்படும். அதேவேளை கையிருப்பில் காணப்படும் எரிபொருட்களின் அளவு 1 மாதத்திற்கு போதுமானது. ஆகவே மக்கள் பதற்றமடைந்து எரிபொருட்களை களஞ்சியப்படுத்த தொடங்கினால் அது பிரச்சனையாக உருவாகலாம். மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும், உலக ரீதியாக ஏற்படும் ஒரு பிரச்சனையை தனியாக நாம் தீர்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை எல்லோரும் இணைந்து முகம் கொடுக்க வேண்டும். எம்மிடம் 1 மாத காலத்திற்கு கையிருப்பு உள்ளதென்றும் வலியுறுத்துகிறேன் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். ரூபாய் 50 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் பெண் ஒருவர் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அகங்கல போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 3 வெவ்வேறு சுற்றி வளைப்புகளில் பலபிட்டிய மற்றும் அம்பலாங்குடை பகுதிகளில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 13 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் மற்றும் 14 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜெயலத் தெரிவித்துள்ளார். இவர்களில் கைது செய்யப்பட்ட 41 வயதான அம்பலாங்குடை பகுதியை சேர்ந்த பெண்ணிடமிருந்து 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் வகை கை துப்பாக்கிக்கான 30 தோட்டாக்களும் 3.8 மில்லிமீட்டர் வகை துப்பாக்கிக்கான 30 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதான 2 சந்தேக நபர்களும் 41 மற்றும் 45 வயதுடைய பலப்பிட்டிய அம்பலாங்குடை பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 34 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரை இதனை மேற்கொண்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. அகங்கல போலீசார் சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் கரு ஒன்றை வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு யாழ் நீதவான் லெனின்குமார் போலீசாருக்கு பணித்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தின் பின்புறமாக பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய பின்னர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளார். அதன் பின்னர் அப்பகுதியில் சுமார் 6-7 மாத கரு வீதியில் காணப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கருவினை கடுதாசி பெட்டியால் மூடி விசாரணைகளை ஆரம்பித்தனர். அவ்விடத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய பெண் எங்கேனும் சட்டவிரோத கருக்கலப்பினை மேற்கொண்ட பின்னர் கருச்சிதைவை வீதியில் வீசிச் சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற யாழ் நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கருவை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறும் பணித்துள்ளார். பொலனறுவை கொழும்பு பிரதான வீதியின் மின்னேரியா தாசயகமார பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாலத்திலிருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் தம்பதியினர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கதிருவெல முஸ்லிம் காலனி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரே விபத்துக்குள்ளாகியுள்ளனர். தம்பதிகள் கதிருவெலையிலிருந்து தமது வீட்டிற்கு ஹபரணை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளி ஒருவரை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே விபத்தை எதிர்கொண்டுள்ளனர். மின்னேரியா பகுதியில் கிரிதலை குளத்தின் வான்நீரை ஏந்திச் செல்லும் திம்பிரியல கால்வாயின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தில் பயணித்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் 20 அடி ஆழத்தில் உள்ள கால்வாய்க்குள் வீழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் 1990 அவசர நோயாளர் காவு வண்டி சேவை மூலம் புலனறுவை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்தை அரசு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிற நிலையில் அந்த சட்டமானது மிகவும் மோசமானது என தெரிவித்து புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழில் யாழ்ப்பாண நூலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் ஏனையின் வீதியூடாக பேரணியாக சென்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்து அங்கு நிறைவுற்றது. இந்த போராட்டத்தில் வேலன் சுவாமிகள், மத குருக்கள், சமூக மட்ட சிவில் அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள், இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்ய தேவையான புலனாய்வு தகவல்களை வழங்கியவர் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேதான் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவராக தமிழ்ச்செல்வன் போன்ற இலக்குகளை வெற்றிகரமாக தாக்குவதற்கு தேவையான துல்லியமான புலனாய்வு தகவல்களை வழங்கி நாட்டுக்காக பாரிய சேவையாற்றிய ஒரு அதிகாரியை இவ்வாறு வேட்டையாடுவதை தாம் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். போரின் போது சுரேஷ் சாலேவின் சேவை மகத்தானது. விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்ய தேவையான புலனாய்வு தகவல்களை வழங்கியவர் அவர்தான். புலனாய்வு அமைப்புகள் எதிரிக்குள் இருந்து செயற்படுகின்றன. எனவே அவர்கள் பல்வேறு நபர்களுடன் தொடர்பை பேண வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் குறித்து நல்லாட்சி அரசாங்கத்தின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முதலில் எச்சரித்தது சுரேஷ் சாலே மற்றும் அவரது குழுவினர்தான். அந்த தகவல்களை புறக்கணித்து இன்று அதே நபரை குறை கூற முயற்சிப்பது அபத்தமானதெனவும் தெரிவித்துள்ளார். லாஃப் எரிவாயு நிறுவனம் இறக்குமதி செய்த எரிவாயு தொகுதியை ஏற்றி வந்த கப்பல் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதன்படி நேற்று முதல் உடனடியாக சந்தைக்கு எரிவாயு தொகுதி வெளியிடப்படும் என்றும் நிறுவனம் கூறியிருந்தது. உள்நாட்டு நுகர்வோர் வழக்கம் போல் லாஃப் எரிவாயு விற்பனை முகவர்கள் மூலம் தேவையான எரிவாயு சிலிண்டர்களை வாங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் சாலியபுர தெப்பங்குளம் பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டிற்கு வந்த ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் வீட்டு உரிமையாளர் வீட்டிற்கு வந்தவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலினால் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் சாலியபுர பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் என்பதுடன் சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளரை கைது செய்துள்ள அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எம்பிலிப்பட்டியவில் தனது 16 வயது மகளின் நினைவாக ஒரு தந்தை பல ஏக்கர் காணிகளை தானமாக வழங்கி வரும் நெகிழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எம்பிலிப்பட்டிய கச்சிகல பகுதியை சேர்ந்த WA கல்யாணசிறி என்பவரின் 16 வயது மகள் லக்ஷ்மி தீபிகா கடந்த 2024ஆம் ஆண்டு கடுமையான சுகையினம் காரணமாக உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் தனது மகளின் நினைவாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் காணியற்ற ஏழை குடும்பங்களுக்காக இந்த கிராமத்திற்கு லக்ஷ்மி பூமி என பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை
மகராவு போன்ற பிரதேசங்கள் மண் சரிவு மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட போது அங்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற கல்யாணசிறி அங்குள்ள மக்களிடம் ஒரு பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளார். இயற்கை அனர்த்த அபாயம் இல்லாத எம்பிலிப்பிட்டிய பகுதியில் காணி வழங்க தயாராக இருக்கிறேன், விருப்பமுள்ளவர்கள் வந்து குடியேறலாம் என அவர் விடுத்த அழைப்பை ஏற்று பல குடும்பங்கள் தற்போது அங்கு குடியேறி வருவதாக கூறப்படுகிறது. இதுவரை 4.5 ஏக்கர் காணி 47 நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் தலா சில பேச் காணிகள் வீதம் வழங்கப்பட்டுள்ளன. காணி மட்டுமின்றி விளையாட்டு மைதானம், மூலிகை தோட்டம் மற்றும் பொது மண்டபம் போன்ற வசதிகளுக்காகவும் காணியில் ஒரு பகுதியை அவர் ஒதுக்கியுள்ளார். குடியேற உள்ள மக்களுக்கு தேவையான நீர் வசதியையும் அவரை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதுடன் தற்போது குடியேறியுள்ள மக்கள் வீடுகளை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பில் காணி தானம் வழங்கியவர் கூறுகையில், இயற்கை அனர்த்தங்களினால் காணியை இழந்தவர்கள் இன்னும் வருவார்களானால் அதற்கு அருகில் உள்ள மேலும் 4.5 ஏக்கர் காணியையும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த கிராமத்திற்கு அருகாமையில் 2 மின்சார விநியோக மார்க்கங்கள் காணப்படுகின்றன. எனவே கிராமத்திற்கு மின்சார வசதியை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி, பிரதமர் அல்லது மின்சக்தி அமைச்சர் தலையிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.